ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மாலதிஸ் ஆட் கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா. இந்த குருமாவை ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட், கொஞ்சம் புதினா, 4 பச்சை மிளகா, பீன்ஸ், 3/4 கப்பு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், 1 கப்பு துருகின தேங்காய், 1/2 கப் காய்ச்சின பசும்பால் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 6 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா. நம்ம இந்த குருமாக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். அந்த தேங்காய் கூட இந்த பொருட்கள்லாம் போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம். முந்திரி பருப்பு, கசகசா, இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த தேங்காய் மசாலா பொருள்லாம் நம்ம அம்மியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த தேங்காய் மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம மையாக அரைச்சி எடுத்துட்டோம். வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வைப்போம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு வெடித்து வரட்டும். வெங்காயம், நான் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு 3/4 பதம் ஃப்ரை ஆனால் போதும். முக்கால் பதம் வதங்கி வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா மசஞ்சு வரும். தக்காளி கொஞ்சம் கரையட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மசாலா பொருள்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடைலாம் போயிடுச்சு. இப்போ காய்கறியை சேர்த்துப்போம். பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா காய்கறிகளையும் நல்லா பொடிசாக அரைஞ்சி போட்டிருக்கேன். காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் மசாலா பொருள்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
தேங்காய் கொஞ்சம் பச்சை வாடை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய்லாம் பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த காய்கறிலாம் வெந்து வர ஒரு 15 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கேஸை சிம்மில் வச்சுடுங்க. சரி, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பசும்பாலை சேர்த்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கொதி வரட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. உப்பு காரம் பார்த்துப்போம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி. இட்லி, சப்பாத்தி இதோடலாம் சேர்த்து சாப்பிட சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.